ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையுமே மீண்டுமாக வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும் ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறதான போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக தேவனாக மிகவும் நல்லவராக அவர் இருந்திருக்கிறார். நல்ல ஒரு தகப்பனாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் சந்தித்து வந்திருக்கிறதான தேவன். இந்த நாளிலும் கூட நாம் செய்தியை முடித்ததற்கு அப்புறமாக எல்லா தகப்பன்மார்களுக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எனவே இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. இந்த நாளிலும் தந்தை தினம் என்கிறபடியினாலே தந்தைகளை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை லூக்கா 15வது அதிகாரத்தின் நேராக திறந்து கொள்ளுங்கள். லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 11 தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த மகன் தகப்பனாரோடு கூட இருக்கிறார். தகப்பனுடையதான வேலைகளிலும் வயல்களிலும் எல்லா நிலைகளிலும் அவர் பங்கு பெற்று தகப்பனுடனே கூட இருக்கிறார். இளைய மகன் தன்னுடைய சொத்தினுடையதான பங்கை வாங்கிவிட்டு அவர் தூர தேசத்திற்கு பிரயாணம் செல்லுகிறார். அதற்கு அப்புறமாக பல நாட்கள் கழிந்ததற்கு அப்புறமாக தன்னுடைய தகப்பனை தேடி வருகிறார். தன்னுடைய தகப்பன் அந்த மகனை அணைத்து கொள்ளுகிறார். இதுதான் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு உவமையாக இதிலே காணப்படுகிறது. இந்த உவமையை இயேசு எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 1, 2 பார்க்கிறதான போது, ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக இயேசுவிடத்திலே கூடி வருகிறார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளோடு கூட அமர்ந்து சாப்பிடுகிறார், அவர்களை நேசிக்கிறார் என்கிறதான ஒரு குற்றச்சாட்டை இந்த இயேசுவின் பக்கத்திலே இவர்கள் வைக்கிறார்கள். இப்படிப்பட்டதான தருணத்திலே இந்த பரிசேயர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு சில உவமைகளை சொல்லுகிறார். 3 விதமான உவமைகள் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்குமே தெரியும். முதலாவது, ஒரு தொலைந்து போறதான ஆடு. அதாவது ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது, ஒரு ஆடு தொலைந்து போகிறது. இந்த மனிதன் மற்ற 99 ஆடுகளையும் அப்படியே விட்டு தொலைந்து போனதான ஒரு ஆடை அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த மாத்திரத்திலே தன்னுடைய அயலகத்தார் எல்லாரையும் கூட்டி அவன் மிகவும் சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். அதற்கப்புறமாக ஒரு தாய் தன்னுடையதான ஒரு வெள்ளி காசை அவர்கள் தொலைக்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலே அவர்கள் தேடுகிறார்கள், கடைசியிலே கண்டுபிடிக்கிறார்கள். தன்னுடைய அயலகத்தாரோடு சேர்ந்து அவர்கள் சந்தோஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் கண்டுபிடித்ததற்கு பிற்பாடாக. இந்த பகுதியிலே இந்த தகப்பனுக்கு இருந்ததான 2 மகன்களில் ஒரு மகன் அவர் தொலைந்து போகிறதான ஒரு சூழ்நிலையிலே மறுபடியுமாக அவன் கடந்து வருகிறான். அவனை கண்டுபிடித்ததான மாத்திரத்திலே இந்த தகப்பனார் அவர் செய்கிறதான சூழ்நிலைகள் தான் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உவமையே இயற்கையாகவே ஒரு கெட்ட குமாரன் கதை என்று சொல்லி நாம் அப்படியே விட்டு விடுகிறவர்களாக இருப்போம். இந்த பகுதியிலே எந்த இடத்திலேயுமே இந்த மகன் கெட்ட குமாரன் என்று சொல்லி இதில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக அவன் இளைய குமாரன் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதே பகுதியே பல வேத வல்லுநர்கள் மனதுருக்கம் நிறைந்ததான தந்தை என்கிறதான தலைப்பிலும் இவர்கள் இதில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வேளையிலே ஒரு தகப்பனுடைய இதயம் என்கிறதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களில் பார்க்கும்போது வசனம் 11, 12 ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் ஒரு நாள் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்போது இந்த இளைய மகனுடையதான வாழ்க்கையிலே ஒரு சில விதமான மாற்றங்கள் வருகிறது. இவ்வளவு நாளும் தன்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்திருக்கிறான். தகப்பனார் கொடுத்ததான எல்லா விதமான அன்பையும் எல்லா விதமான உணவுகள் மற்ற காரியங்கள் எல்லாமே இவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போது திடீரென்று தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து, எனக்கு இருக்கிறதான சொத்துக்களை எல்லாவற்றையுமே எனக்கு பிரித்து தாரும்,
நாம் இப்போது இங்கிருந்து நான் வேறு இடத்திற்கு கடன் செல்ல போகிறேன், தூரமாக கடன் செல்ல போகிறேன் என்கிறதான ஒரு செய்தியை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லுகிறான். அந்த தகப்பன் எதுவுமே மறுக்காதபடிக்கு அதே வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பங்கிட்டு கொடுத்ததான ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடாக வசனம் 13 அந்த இளைய மகன் எல்லாவற்றையுமே அவன் சேர்த்து கொள்ளுகிறான். ஒருவேளை ஒரு சில நாட்களாக இருந்ததற்கு அப்புறம் இப்போதுள்ளதான காலகட்டத்தில் பார்க்கும்போது எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக முடிந்ததற்கு அப்புறமாகவோ அல்லது விற்று முடிந்ததற்கு அப்புறமாகவோ இப்போது எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். தூர தேசத்திற்கு ஏதோ ஒரு விதமான நல்லதான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக புறப்பட்டு செல்லவில்லை, நல்ல ஒரு வேலைக்காக அவன் புறப்பட்டு செல்லவில்லை, நல்ல ஒரு படிப்புக்காக புறப்பட்டு செல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். எல்லாவற்றையுமே சேர்த்து கொண்டான், எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டான், தூர தேசத்துக்கு பிரயாணம் செய்து போகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமான ஒரு ஜீவனத்தை அவன் ஜீவனம் பண்ணி தன்னிடத்தில் இருந்ததான எல்லா ஆஸ்தியையுமே அவன் அழித்து போட்டவனாக காணப்படுகிறான். யூத கலாச்சாரத்திலே பெற்றோர், அதாவது குறிப்பாக தகப்பன் உயிரோடு இருக்கிறதான போது எந்த ஒரு பிள்ளைகளுமே அந்த ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள், பெற்றோரும் அதை செய்யவும் மாட்டார்கள். பிள்ளைகளுடையதான கடமை என்னவென்று சொன்னால், அந்த பெற்றோரை வழிநடத்துகிறது, அவர்களை பாதுகாக்கிறது, அவருடைய தேவைகளை சந்திக்கிறது, அவர்களை நேசிக்கிறது, அவர்கள் மரிக்கிறதான போது நல்ல ஒரு அடக்கத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு வழக்கமாக யூதர்களுக்கு காணப்படுகிறது. எனவே இந்த இயேசு இந்த உவமையை சொல்லுகிறதான போது உடனடியாகவே இதை கேட்டுக்கொண்டிருந்தான பரிசேயர்கள், இயேசு ஏதோ சும்மா சொல்லுகிறார், காரணமே இல்லாமல் இயேசு இதை சொல்லுகிறார் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு வழக்கமே இல்லை. ஆனால் இயேசு இந்த பரிசேயர்கள் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக இயேசு இதை சொல்லுகிறார். இப்போது இந்த மனிதன் தூர தேசத்திற்கு பிரயாணம் செய்யும் போது அந்த யூத கலாச்சாரத்திற்கு முரண்பாடானது, தன்னுடைய தகப்பனை அவன் அவமதிக்கிறதான ஒரு சூழ்நிலை, கனம் பண்ணாத, எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காத ஒரு சூழ்நிலை, தன்னுடைய சமூகத்தை மதிக்காத ஒரு சூழ்நிலை. இவன் கடந்து செல்லும் போது தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிறேன் என்று தான் போகிறான், திரும்பி வருவேன் என்று இதில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே இந்த தகப்பனுக்கு அது ஒருவேளை அவமானமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த மகன் கேட்டதான மாத்திரத்திலே அதை பங்கிட்டு கொடுத்தவராக காணப்படுகிறார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக இந்த மகன் தன்னுடைய வாழ்க்கை மனம் போனதான ஒரு வாழ்க்கையில அவன் வாழுகிறவனாக இருக்கிறான். எல்லாமே இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆனால் அதை சரியாக உபயோகப்படுத்தாத படிக்கு அதை எல்லாவற்றையுமே அழித்து போட்டான் என்று வசனம் 13 பார்க்க முடியும். இப்போது எல்லாமே செலவழிந்து அழிந்து போனதற்கு அப்புறமாக நமக்கு இந்த கதை தெரியும். அவன் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத படிக்கு இப்போது அவன் வேலையை தேட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. என்ன வேலை என்று சொன்னால், அதே 15வது வசனத்திலே பார்க்கும்போது தன்னுடைய வயல்களில் பன்றியை மேய்க்கும்படியான ஒரு வேலை கிடைக்கிறது. எதற்காக இந்த வேலையை அவன் தெரிந்தெடுத்திருப்பான் என்று சொன்னால், அடுத்த வசனத்திலே பார்க்க முடியும், இந்த பன்றிகள் தின்கிறதான தவிட்டின் மூலமாவது தன்னுடைய வயிறு நிரப்பிக் கொள்ளலாம் என்கிறதான ஒரு எண்ணத்திலே இவன் இந்த வேலையிலே சேர்ந்திருப்பான். ஆனால் அந்த தவிடையும் திங்கிறதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே இவன் காணப்படுகிறான். மிகவும் நன்றாக வாழ்ந்ததான ஒரு மகன் தன்னுடைய வாலிப பருவத்திலே மனம் போறதான வாழ்க்கையிலே வாழ்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளிலும் சூழ்நிலைகளிலும் பார்க்கிறதான போது அநேக வாலிப பிள்ளைகள், அநேகம் பேர் தன்னுடைய வீட்டிலே சண்டை போட்டுவிட்டு அல்லது பெற்றோருக்கு எதிராக எழும்பிவிட்டு, நான் எங்கு செல்லுகிறேன் என்று பாருங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு எங்கேயோ சென்று வாழ்ந்து வருகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கும். பெற்றோருக்கும் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அது முற்றிலுமாக முரண்பாடானதாக இருக்கிறது, தேவனுக்கு எதிரானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது அவசியம், பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த மகன்
அதற்கு செவி கொடுக்காத படிக்கு தன்னுடைய மனம் போனதான வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து வருகிறவனாக இருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. வசனம் 17 சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இப்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சுய நினைவுக்கு வருகிறான். வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எதற்காக நான் இங்கு இருக்கிறேன்? எதற்காக பன்றிகளை மேற்கிறேன்? எதற்காக எனக்கு உணவு இல்லாமல் இருக்கிறது என்கிறதான எண்ணங்களை அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் யோசிக்கின்றதான போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. அவன் நினைக்கிறான், நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திற்கு கடந்து சொல்லுவேன். அவனிடத்திலே போய் நான் செய்தான தவறுகளை அறிக்கையிடுவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனவே உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த தீர்மானத்தை எடுத்து அவன் அப்படியே விட்டுவிடவில்லை. அவன் உடனடியாக எழுந்து புறப்பட்டு செல்லுகிறான். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது இப்போது அவனுடைய தகப்பனுடையதான அந்த பார்வை இதில் வருகிறது. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ஒரு சில காரியங்களை அவன் செய்கிறான். முதலாவது, அவனுடைய தகப்பன் இவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். எனவேதான் அவன் தூரத்திலே வருகிறதை இவனால் பார்க்க முடிகிறது. எல்லா தகப்பன்களுக்கும் எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறதான ஒரு ஏக்கம் இந்த தகப்பனுக்கு இருந்திருக்கும். என்னுடைய மகன் என்னை விட்டு கடந்து சென்றான், எப்போது கடந்து வருவான், எப்போது அவன் இங்கே வருவான் என்கிறதான ஒரு ஏக்கத்திலே ஒருவேளை இந்த தகப்பன் பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். அவனை கண்டு உடனே மனதுருகுகிறான். என்னுடைய மகன் வருகிறான், எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிறான் என்கின்ற அவன் மனதுருகி ஓடி அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். முத்தம் செய்ததோடு அவனை விட்டுவிடவில்லை. அப்படி செய்ததான மாத்திரத்திலே இந்த இளைய குமாரன் அவன் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே அவன் புத்தி தெளிந்து எழுந்ததான போது அவன் முதலாவது அறிந்து கொள்ளுகிறது, பரலோகத்திற்கு எதிராக பாவம் செய்தேன், தேவனுக்கு எதிராக பாவம் செய்தேன். அதற்கு அப்புறமாக தான் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அவன் சொல்லுகிறதை பாருங்கள். வசனம் 21, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லி முடிந்த உடனே அந்த தகப்பன் எந்த ஒரு காரியங்களையும் கேட்கிறதற்கு ஆயத்தம் இல்லாதபடிக்கு, அவன் என்ன ஸ்டோரி சொன்னாலும் என்ன சம்பவங்கள் சொன்னாலும் அதை கேட்கிறதற்கு செவி சாய்க்காதபடிக்கு ஒரு தகப்பனுடையதான இருதயம் எப்படி யோசிக்கிறது என்று பாருங்கள். வசனம் 22, தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். பாருங்கள், அந்த தகப்பன் அந்த மகிழ்ச்சியிலே, மகன் வந்ததான மகிழ்ச்சியிலே ஒரு மிகவும் பெரிதான ஒரு கொண்டாட்டத்திற்கு என்று சொல்லி அவர் ஏற்பாடு செய்கிறார். புதிய வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்கள், மோதிரத்தை போடுங்கள், கால்களில் பாதரட்சியை போடுங்கள் என்று சொல்லி கொழுத்த கன்றை அடித்து நாம் சந்தோஷமாய் இருப்போம் என்று சொல்லி மறுபடியுமாக ஒரு ஸ்டேட்மெண்டை அவர் கொடுக்கிறார். வசனம் 24, என்னுடைய குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எதற்காக இந்த தகப்பன் இவனுக்கு ஆடையை அணிவித்திருக்கிறார் என்று சொன்னார்? அதுதான் இந்த குமாரன் என்கிறதான ஒரு அடையாளத்தையும் ஒரு மரியாதையும் அது கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த தகப்பன் அவனுக்கு மோதிரத்தை கொடுத்தான். அந்த மோதிரம் எதற்காக அணிவித்திருக்கிறார் என்று சொன்னால், அதுதான் அவனுடையதான அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இவன் என்னுடைய மகன், இவனுக்கு இந்த இடத்திலே ஆளுகிறதற்கான எல்லா அதிகாரமும் இவனுக்கு இருக்கிறது என்று கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதோடு விட்டுவிடவில்லை, அவனுடைய கால்களுக்கு பாதரட்சியை அணிவிக்கிறார்கள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது என்னுடைய மகன், இவன் கூலிக்காரன் அல்ல, அல்லது இவன் அடிமை கிடையாது, இவன் எஜமானனாக இருக்கிறான், இவன் விடுதலையாக்கப்பட்டவனாக காணப்படுகிறான் என்கிறது
அதை குறிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், தந்தையிடமிருந்து எல்லாவற்றையுமே எடுத்து சென்றதான ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லாதபடிக்கு கடந்து வருகிறான். ஆனால் அந்த தகப்பன் இந்த மகனை அணைத்துக் கொள்ளுகிறதற்கும் அவனை அனுசரிக்கிறதற்கும் எந்த விதமான ஒரு உரிமை அவனுக்கு காணப்படுகிறதோ அதே உரிமை எடுத்து கொள்ளாதபடிக்கு மறுபடியுமாக அதை அவனுக்கு கொடுக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். இப்படி இவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறதான போது மூன்றாவதாக ஒரு மனிதர் இங்கு கடந்து வருகிறார். அது யார் என்று சொன்னால், இந்த தகப்பனுடையதான மூத்த குமாரன். வசனம் 25 பார்க்கும்போது மூத்த குமாரன் கடந்து வருகிறான். இங்கே கேட்கிறதான பாடல்கள், கீர்த்தனைகள், இசை எல்லாவற்றையுமே கேட்டதற்கு அப்புறமாக வேலைக்காரர்களை அழைத்து கேட்கிறான், இங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்திலே அவன் மகிழ்ச்சி அடையவில்லை. அவனுடையதான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வசனம் 28 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இவன் கோபம் அடைகிறான். இப்போது தகப்பன் வந்து இவனை அழைக்கிறார், ஆனால் இவன் போகவில்லை. இப்போது இந்த மகன் இங்கு குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். நான் இத்தனை வருடம் உம்மோடு கூட இருக்கிறேன், உம்முடைய பேச்சை நான் மீறவில்லை, நீ சொன்னதை நான் செய்திருக்கிறேன், எல்லாவற்றையுமே செய்ததற்கு அப்புறமாகவும் நான் என்னுடைய நண்பர்களோடு கூட இருக்கும்படியாக ஒரு முறையாவது இந்த விதமான செலிப்ரேஷன், கொண்டாட்டங்களை நீர் உருவாக்கிறது உண்டோ என்று கோபம் அடைந்து அவன் வராமல் இருக்கிறான். அதற்கு அந்த தகப்பன் சொல்லுகிறார் பாருங்கள், வசனம் 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரராகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். இந்த உவமையிலே தகப்பன் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் தேவனை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. இந்த இளைய மகன் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் இந்த ஆயக்காரர்கள், பாவிகள், இயேசு பந்தி இருக்க சென்றாரே அந்த ஆயக்காரர்களையும் பாவிகளையும் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த மூத்த குமாரன் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் இந்த பரிசேயர்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே என்னுடைய சடங்குகளை தேவனுக்கு என்று சொல்லுகிறேன், வாரத்தில் உபவாசிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், எல்லாமே தேவனுக்கு என்று செய்கிறேன் என்று சொல்லுகிறதான குறிப்பிடப்பட்டதான இந்த பரிசேயர்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பரிசேயர்கள் இந்த பாவிகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இயேசு அவர்களோடு அமர்ந்து சாப்பிட போகும்போது அதை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும் அதை பற்றி விமர்சிக்கிறவர்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, இந்த தகப்பன் நம்முடைய தகப்பனாக காணப்படுகிறார். இந்த உவமையிலே இந்த தகப்பன் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய இளைய குமாரன் சொத்தை கேட்டான், எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு அவர் கொடுத்தவராக காணப்படுகிறார். இப்போது இந்த இளைய குமாரன் என்னை விட்டு கடந்து சென்னானே என்கிறதான ஏக்கம் அவருக்கு இருக்கிறது, கவலை அவருக்கு இருக்கிறது. எப்போது வருவான் என்கிறதான ஒரு எண்ணத்திலும் இவர் காத்து கொண்டிருக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். இந்த இளையகுமாரன் வருகிறதான போது இந்த தகப்பன் அவனை பார்த்து மனதுருகி அவனை ஏற்றுக்கொண்டு அவனை முத்தம் செய்து அவனை மறுபடியும் தன்னுடைய மகனாக அங்கீகரித்து தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து, அவன் ஒரு அடிமை அல்ல, அவன் இந்த வீட்டினுடைய எஜமானன் என்கிறதான எல்லா உணர்வுகளையும் அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். இந்த இளைய குமாரன் அவன் புத்தி தெளிந்து விழித்த போது தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறான், அதை அறிக்கையிடுகிறான், மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறவனாக இருக்கிறான். அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடைய தகப்பனாக காணப்படுகிறார். அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் அவரை விட்டு விலகி செல்லும் போது அவரிடத்திலே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் செல்லுகிறோமா அல்லது அவரோடு கூட காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த தேவனை நாம் நாடி அவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். இந்த தகப்பன் நாம் கேட்கிறதை கொடுக்கிறவர், நம்மீது மனதுருகிறவர், நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்மை தேடி வருகிறவர், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்மை நேசிக்கிறவர்,
நம்மை பராமரிக்கிற நல்ல தகப்பனாக காணப்படுகிறார். இந்த தகப்பனுடையதான இருதயம் நாம் விலகி செல்லும் போதும் நாம் எப்போது அவரிடத்திலே கடந்து வருவோம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறதான ஒரு தகப்பனாக இந்த தகப்பன் காணப்படுகிறார். நாம் எப்போது அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் மனதுருகி நம்மை தேடி வருகிறதான ஒரு தகப்பனாக இருக்கிறார். எனவே இந்த தந்தையர் தின நாளிலே நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய இருதயத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி செல்லாத படிக்கு அவர்களை தேவ பாதையிலே வழிநடத்துகிறது நம்முடைய கடமை. சரியான வழியிலே அவர்களை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகவும் மாற்ற வேண்டியதும் நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. தந்தையர்களே, நீங்கள் அனைவரும் அநேக விதமான நற்கிரியைகளை உங்களுடைய வீடுகளிலே செய்வீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிறதான தியாகம் அதிகமாக இருக்கும். ஆனால் தேவன் அதை கனம் பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை குடும்பத்திலே உள்ளவர்கள் அதை கவனிக்காமல் விடலாம். ஆனால் தேவன் அதை கனம் பண்ணுகிறவராகவும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவும் காணப்படுகிறார். எனவே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் கொடுப்பாராக. தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த தகப்பனுடையதான பண்புகளை நாமும் பின்பற்றுவோமாக. இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா தகப்பன்மார்களுக்காக. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான தாய்மார்கள், பிள்ளைகள் உங்களுடைய தகப்பனுக்காக உங்களுடைய கணவனருக்காகவும் ஜெபிக்கிறீர்களா? நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் போது உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உடைய சமத்திலே வருகிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்களுடைய தேவன், நாங்களும் உடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, குறிப்பாக எல்லா தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற சுகம், பெலன், ஆரோக்கியத்திற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிறதான எல்லா விதமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உமக்கென்று ஓடவும் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல வேலைகளை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆண்டவரை எல்லா தகப்பன்மார்களையும், ஆண்டவரை தாய்களையும் பிள்ளைகளையும் நான் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமேன்.